உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெறும் 3 பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான கேக் ரெசிபி தான். தேவையான பொருட்கள்: 1 கப் நாட்டு சர்க்கரை, 1 கப் கோதுமை மாவு, 3 பெரிய சைஸ் முட்டை. நீங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 முட்டையும் உடச்சி ஒன்றா சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இருக்குதுன்னா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 30 செகண்ட் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா நொர நொறையாக வரும். அடுத்து இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை உள்ளே சேர்த்துடலாம். இதையும் 30லேருந்து 40 செகண்ட் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை உள்ளே சேர்த்துடலாம். இதை ஒரு 10 செகண்ட்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுங்க. ஒன்ஸ் கரண்டி வச்சு கலந்து பாருங்கள் ஏதாவது கட்டி இருக்கான்னு. எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு கப்பில் சுற்றியும் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். நீங்கள் எடுக்கிற கப் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்குங்க. அப்போ தான் கேக் பேக் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு குக்கரில் ஒரு லேயர் உப்பு அல்லது மணல் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணலாம். இப்போ ப்ரீ ஹீட் பண்ணினதுக்கப்புறம் இதுக்கு கேஸ்கட்டோ வெயிட்டோ போட தேவையில்லை. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மிக்சரை உள்ளே வச்சு இதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சு மூடிடலாம். இது மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 50 மினிட்ஸ் பேக் பண்ணலாம். இப்போ 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்டிக் விட்டு குத்தி வேணால் பார்த்துக்குங்க. எனக்கு கரெக்டாக 50 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தட்டை. நீங்கள் ஒரு ஸ்டிக்கோ ஃபோகோ வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேக் பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், சைட்லி எல்லாமே ஒட்டலை, நல்லாவே பேக் ஆகிருக்கு. இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு சுற்றியும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இன்னொரு பிளேட்டில் இந்த மாதிரி கொட்டி எடுத்துடலாம். பாருங்கள், ஒட்டவே இல்லை, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நம்மளோட ஹெல்த்தியான கேக் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரலான பொருட்கள் மட்டுமே ஆட் பண்ணியிருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.